ஹலோ, வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை பேசும் வாழ்க்கை. நான் உங்க ஆகாஷ். என்னடா புக் ஃபேர் முடிச்சு ஒரு 2, 3 வாரம் கழிச்சு இந்த பாட்காஸ்ட் வருதே அப்படின்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சில புக்ஸ் எல்லாம் படிச்சு அப்படியே அந்த ஒரு ஃப்ளோலே இருந்ததுனால நான் முன்னாடி யோசிச்சு வச்சேன். ஒரு புக்கு லிஸ்ட் ஒன்று போடுவோம். நம்ம என்னென்ன புக் ஃபேரில் என்னென்ன புக் வாங்கினோம் அப்படின்னு ஒரு ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டு மை பிக்ஸ் ஃப்ரம் புக் ஃபேர் 25 அப்படின்ட்டு போடலான்னு பார்த்தேன். பட் ஸ்டில் ஒரு சில புக்கு அப்படியே படித்து அந்த ஃப்ளோலேயே அப்படியே போனதுனால அது அப்படியே மறந்து போயிடுச்சு. இந்த வருஷம் சென்னை புக் ஃபேர் 2025 இனிதே முடிவடைந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல புக்ஸ் இந்த தடவை வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு பர்சனலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறையா ஹோல்சமான விஷயங்கள் எப்போவுமே நடக்கிற மாதிரி இந்த வருஷமும் நடந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். இந்த வருஷம் நிறையா ஹிஸ்டாரிக்கலி ஃபிலாசபிக்கலி சில புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். சில உண்மை கதைகள், சில நாவல்ஸு, அந்த மாதிரி அப்படியே ஒரு சின்ன ஒரு லிஸ்ட்டு, குவிக் லிஸ்ட் மாதிரி அப்படியே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வாங்கின நூல் 2025 ஷோபா சக்தி அவர்கள் எழுதிய தமிழ் எழுத்து அதுதான் புக்கோட பேரே. இது இலங்கையில் நம்ம தமிழ் மக்களுக்கு நடந்த கொடுமைகள் மற்றும் அதை சார்ந்த வரலாற்றுக்களை ரொம்ப அழகாக ஒரு கதையாக குறிப்பிடுற மாதிரி ஒரு நூல். ரொம்ப ஃபேமஸான புக் இது. நிறைய பேர் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் படிச்சிருப்பீங்க. இதை நிறைய பேர் பேசி நான் கேட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் தனியாக இலங்கை வரலாற்று நம்ம தமிழ் சொந்தங்கள் வரலாற்றை படிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் ஒரு தனி லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதை பற்றி இந்த வருஷம் நிறைய பேசுவோம். ஸோ அதன் ஒரு தொடர்ச்சியாக வாங்கின புத்தகம் ஷோபா சக்தி அவர்கள் எழுதிய. ஸோ இரண்டாவது புத்தகம் வால்காவியிலிருந்து கங்கை வரை. இதை எழுதவர் ரகுல சாங்கிருத்தியாயன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இந்த புக்கு ரொம்ப ஃபேமஸான புக்கு. நிறையா தமிழ் புக் கம்யூனிட்டி அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புக்கு. ஒரு 500+ பேஜஸ் இருக்கிற ஒரு புக்கு. நிறைய பேர் இதை பேசி கேட்டிருப்போம். இது ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன். இதை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது. 2023 புக்கு ஃபேர்லேயே வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் அது முடியல. ஸோ இந்த ஃபேரில் அதை இதை வாங்கியிருக்கேன். நற்றிணை பதிப்பகம் அவங்க கிட்டே இருந்து. அண்டு இந்த வருஷம் நீலம் பதிப்பகத்திலிருந்து ஒரு 4 புத்தகங்கள் வாங்கியிருக்கேன். தோழர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ண ஒரு புக்கு சடனாக அவர் சொன்னார். ஸோ அதை வாங்கிட்டேன். அறம் அதிகாரம் பை ராஜ் கௌதமன். தமிழ் கம்யூனிட்டியில் ஒரு ஃபேமஸான எழுத்தாளர் ராஜ் கௌதமன். தோழர் ரொம்ப இதை பற்றி நிறையா சொன்னார். ஸோ அதில் இம்ப்ரெஸ் ஆகி வாங்கின புக்கு. நம்மளை சின்ன வயசுலேருந்தே ஒரு அறவழிப்படுத்துதல், ஒரு நல்வழிப்படுத்துதல் அப்படின்ற ஒரு பேரில் எப்படி இங்கே ஆட்சியும் அதிகாரமும் கட்டவிழ்த்து விடுகிறது. நம்ம ஒரு லீனியராக ட்ராவல் பண்ணணும், நம்ம ஒரு லீனியராக ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அறம் அப்படின்ற பேரில் இங்கே அதிகாரத்தை கட்டவிழ்த்து விடுகிறது அப்படின்றத பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு நூல் இது. ராஜ் கௌதமன் சார் எழுதிய அறம் அதிகாரம். இந்த நூல் கண்டிப்பாக ஒரு புக் ரிவ்யூவாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரா கால் மார்க்ஸா அப்படின்ற ஒரு புத்தகம் நீலம் பதிப்பகத்திலிருந்து. அம்பேத்கரை பற்றி, அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய வரலாற்றை நிறையா படிக்கணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே ஆசை இருக்குது. அதன் தொடர்ச்சியாக வாங்கின ஒரு புத்தகம். அம்பேத்கர் அவர்கள் எழுதி தமிழாக்கம் பண்ணது இது நீலம் பதிப்பகம் வழியாக. அப்புறம் பாபா சாஹேப் அம்பேத்கரின் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு புக் இது. அகெயின் அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கின இன்னொரு புக்கு இது. இது ஆக்சுவலி ஒரு தொகுப்பு, ஒரு கட்டுரை புக்கு. ஜெயபாலன் மற்றும் முனைவர் விஜயகுமார் அவர்கள் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு இது. அவரை பற்றி அம்பேத்கர் எப்படி இந்த நேஷன் ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு, அவருடைய ஐடியாலஜிஸ் பற்றி பேசக்கூடிய ஒரு புக்கு இது. அடுத்த புக்கு கடைசியான புக்கு நீலம் பதிப்பகத்திலிருந்து கௌதம புத்தர் பை மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள். இந்த புக்கு ரொம்ப ரேண்டமாக எடுத்தேன். இப்போது புத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும், புத்திசம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இன்னும் ரொம்ப சில்லியான ரீசனு, கவரும் கொஞ்சம் நல்லா இருந்தது, அழகாக இருந்தது பார்க்க. இதோட பின்னாடி அந்த குறிப்பு டைல பிரிண்டாக இருந்த அந்த குறிப்பு படித்தேன். இப்போது நம்ம ஒரு ரிலீஜியனில் பிறந்தா நம்ம ஒரு செட் ஆஃப் நம்ம ரிலீஜியன் புக்கை மட்டுமே படிக்கணும் அப்படின்ற நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு அன்ரிட்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ அதெல்லாம் வந்து முறியடிச்சு நீங்கள் கண்டிப்பாக நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே புத்திசம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் வாங்கின புக்கு. அண்ட் அடுத்து காலச்சுவடு பதிப்பகத்திலிருந்து சில புக்ஸு இந்த வருஷம் வாங்கியிருக்கேன். முதல் புத்தகம் இந்த வருஷம் ரொம்ப ஃபேமஸாக இருந்த புக்கு. நிறையா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரில் நிறைய அதை பற்றி பேசுனாங்க. இரு பைகளில் ஒரு வாழ்க்கை பை அம்மை. எனக்கு சுத்தமாக இதை பற்றி ஒரு ஐடியா இல்லை. பட் இது வந்து ஒரு விமன் சென்ட்ரிக் புக் அப்படின்ற மட்டும் தெரியும். இதை பற்றி நிறைய படிச்சுட்டு கண்டிப்பாக வந்து நம்ம பாட்காஸ்ட்டில் ஒரு புக் ரிவ்யூ போடுவோம். அடுத்து ஒன் ஆஃப் தி தமிழ் கிளாசிக் நாவல் தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய அம்மா வந்தாள். இது ரொம்ப நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் 2023 சென்னை புக் ஃபேரில் இதை வாங்கலாம் அப்படின்ட்டு நான் வச்சுருந்தேன். பட் என்னால் அது வாங்க முடியல. போன வருஷமும் வாங்க முடியல. இந்த வருஷம் வாங்கிட்டேன். அண்டு இன்னொரு தமிழாக்கம் ஆக்ஸ்ஃபோர்டு ப்ரெஸ்ஸில் வந்து ஜோத்கா அவர்கள் எழுதி தமிழில் பதிப்பாக வந்த சாதி தோற்றமும் வளர்ச்சியும் ஒரு அறிமுகம். தமிழில் வந்து பக்தவக்ஷல பாரதி தமிழாக்கம் பண்ண ஒரு நூல். நிறைய சோஷியலிசம் ஹிஸ்ட்ரி பற்றிலாம் இதில் பேசியிருக்காங்க. முக்கியமாக காஸ்ட்டு, அது எப்படி வந்து இந்த இந்தியன் சொசைட்டியை வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றிலாம் ஒரு டீட்டெயில்டான ஒரு குறிப்பு இந்த புக்கில் இருக்குது. நிறைய பேர் பேசியிருக்காங்க இந்த புக்கை பற்றி. அதனால தான் நானும் இதை வாங்கியிருக்கேன். அண்டு புக் ஃபேர்லேயே எனக்கு நடந்த ஒரு ஹோல்சமான விஷயங்கள் 2 இருக்குது. ஒன்று வந்து ஜஸ்டிஸ் கே சந்துரு அவர்களை சந்தித்த ஒரு பெரும் பாக்கியம் இந்த வருஷம் கிடச்சிருக்கு. வருஷத்தின் முதல் மாதமே ஜஸ்டிஸ் கே சந்துரு அவர்கள் எழுதிய அம்பேத்கர் ஒளியின் எனது தீர்ப்புகள். இந்த புக்கை வந்து நான் அம்பேத்கரை பற்றி தேடிட்டு இருக்கும் போது இந்த புக்கு பட்டுது. அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களை பற்றி நிறையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை. அது புத்தகங்கள் வழியாக தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் பெரிய கிளாரிட்டி, ஒரு பெரும் புரிதல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். என்னால் இந்த வருஷம் போன வருஷம் ரிலீஸ் ஆன விகடன் அம்பேத்கர் பற்றி வெளியிட்ட புக்கை வந்து வாங்க முடியல. அது ரொம்ப விலை அதிகமாக இருந்தது அப்படின்றதுனால ஆல்டர்னேட்ஸ் நிறைய தேடிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பதிப்பகத்தில் தேடிட்டு இருக்கும்போது, தமிழ்நாடு அரசு பதிப்பகத்தில் தேடிட்டு இருக்கும்போது ஜஸ்டிஸ் திரு சந்துரு சார் அவர்களை சந்திக்கிற ஒரு பெரும் பாக்கியம் கிடச்சிது. அவர் கூட ஒரு 2 நிமிஷம் சும்மா பேசிட்டு, அப்புறம் ஐயா கிட்ட வந்து, சார் நான் அது மாதிரி டாக்டர் அம்பேத்கர் பற்றி சில புக்ஸாக தேடிட்டு இருக்கேன் சார், ஒரு 2 புக்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் எழுதின 2 புக்கு வந்து சஜஸ்ட் பண்ணார். ஒன்று அம்பேத்கர் ஒளியில் எனது தீர்ப்புகள், அப்புறம் வந்து கீழ்வெண்மணி மறுக்கப்பட்ட நீதி அப்படின்ற அந்த புக்கு. இந்த 2 புக்குலையுமே ஐயா வந்து அவருடைய கையெழுத்து போட்டு ஜெய் பீம் அப்படின்ட்டு எழுதி கொடுத்தாரு. ரொம்ப மன நிறைவாக இருந்தது. எனக்கு சொல்கிறதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ வார்த்தையே இல்லை. இந்த சின்ன ஒரு கான்வர்சேஷனை வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். ஐயா, உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நான் வந்து நெட்டில் தான் படிச்சிருக்கேன். உங்களை பார்த்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஜெய் பீம் படத்தில் ஒரு இது வந்திருக்கும், அந்த கேஸெல்லாம் பற்றி பேசினேன். இப்போ நான் நெட்டில் படித்ததெல்லாம் அப்போ வந்து ஒரு விஷயம் ஒரு கேஷுவலாக சொன்னது தான். பட் அது வந்து என்னை ரொம்ப ஹிட் பண்ணுச்சு. சார், நீங்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறைய கேஸில் வந்து ரொம்ப ஒரு அன்பயாஸ்டாக, ஈவன் இன்னைக்கு வரைக்குமே அதை வந்து நிறைய பேர் கேஸ் ஸ்டடியாக எடுத்து இதை படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கே ஒரு பெரிய ஒரு பெருமை அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். அப்போ பேசிகிட்டு இருந்தபோது அவர் சொன்னார், என்னதான் நான் வந்து இந்த கேஸுக்கு வந்து நான் தீர்ப்பு கொடுத்தாலும், அதாவது ஜெய்பீம் படத்தில் வந்த அந்த கேஸு நான் தீர்ப்பு கொடுத்தாலும், அந்த மாதிரி இன்னும் ஒரு 30-40 கேசஸ் அதுக்குள்ளே வந்துருச்சு. 30-40ன்றது கம்மி தான், இன்னும் அது மாதிரி நிறையா வந்துருச்சு அப்படின்னு அவர் ரொம்ப கேஷுவலாக சொன்னார். ஆனால் எனக்கு அது ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்னதான் வந்து ஒரு தனி மனிதர் ஒரு போராட்டத்தில் இருந்தாலும் ஸ்டில் அது வந்து இந்த சமூகத்தில் இந்த மாதிரியான நிறைய கசப்பான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றது ரொம்ப ஒரு ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அப்புறம் அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் வந்தாச்சு. அப்புறம் வந்து வம்சி பதிப்பகம் அங்கே போயிட்டு நமது மாரி செல்வராஜ் அவரோட புக்கை வாங்கலாம். தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் மறக்கவே நினைக்கிறேன். தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் வந்து நான் புக்காக படிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் காப்பியாக வாங்கணும் அப்படின்னு ஆசை. நெட்டில் தேடும் போது வம்சி பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வந்தது. ஸோ நம்ம போய் வாங்குவோம் அப்படின்ட்டு வம்சி பப்ளிகேஷன்ஸை தேடி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு புக் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான புக்கு, இது என் லிஸ்ட்டில் இருந்தது, இந்த வருஷ லிஸ்ட்டில் இருந்தது. பசி
காதல் பித்து முகமது அப்பாஸ் அவர்களோடது. தமிழில் வந்து இது இது ஆக்சுவலி தமிழ் மொழியாக்க புத்தகம் தான், டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு. கேவி சைலஜா மேம் எழுதின புக்கு. ஸோ இந்த புக்கு வாங்கணுன்ட்டு என் லிஸ்ட்டில் இருந்தது. இதுவும் வம்சி பப்ளிகேஷன்ஸ் தான். மறக்கவே நினைக்கிறேன், தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் வாங்கிட்டு இதையும் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு நான் தேடி போயிட்டு இருக்கும்போது ஸ்டாலில் வந்து சைலஜா மேமே இருந்தாங்க. அப்புறம் அவங்கள பார்த்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். உங்கள் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நான் இன்டர்நெட்டில் பார்த்துருக்கேன் மேம், நீங்கள் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவு. அப்புறம் இந்த வருஷம் ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னா, பசி காதல் பித்து புக் வந்து இந்த வருஷம் புத்தக கண்காட்சியில் வெளியான ஒரு புக்கு. அந்த வீடியோஸ்லாம் கூட யூடியூப்பில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இதை பற்றி ஒரு சின்ன ஒரு தொகுப்பு வந்து சோபா சக்தி சார் அவர்களே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கண்டிப்பாக பார்த்தா இன்னும் ஒரு பெரிய ஒரு புரிதல் கிடைக்கும் இந்த புக்கை பற்றி. நான் வந்து இந்த புக்கை இன்டர்நெட்டில் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். இந்த புக்கை வாங்க வேண்டிய ஒரு காரணம், நான் எதனால் இதை வாங்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா, இதில் வந்து அழகான ஒரு ஃப்ரண்ட் பேஜில் ஒரு குறிப்பு ஒன்று இருக்கும். அதை படித்து காட்டுறேன். பிறந்து வாழ்ந்த அடையாளமாக எந்த சுவடுகளையும் விட்டு வைக்காமல் இந்த உலகை விட்டு மறைந்து போகும் சாமானியர்களுக்கு. ரொம்ப ஒரு சின்ன லைன் இது, வெறும் ஒரு 3 லைன் தான். பட் ஆனால் இது கொடுக்குற இம்பேக்ட் அப்படின்றது ரொம்ப பெருசு. இது ஒரு பெரிய ஃபிலாசபி, ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஃபிலாசபியை வந்து ஒரு சின்ன ஒரு 3 லைனில் முடிச்சது வந்து ரொம்ப. நான் இதை பற்றி ஒரு நாள் இந்த புக்கை நான் ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்கும் போது யோசிச்ச ஒரு விஷயம் அது. நம்ம ஆஸ் அ பீப்புளாக, ஆஸ் அ ஹியூமனாக ஏதாச்சும் ஒன்று சக்சீட் பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், நோட்டபுளாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு என்லெஸ் ஜேர்னியில் ஓடிட்டே இருப்போம். ஒரு மனுஷனாக பிறந்தான், அவனுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும், அவனுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கணும், அதை அவன் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எழுதப்படாத ஒரு ப்ரெஷர், அந்த பாயிண்ட் அந்த இருந்துக்கிட்டே இருக்கும் அவனுக்குள்ளன்னு இல்லை, அவனுக்குள்ளேயும் இருக்கும், எக்ஸ்டர்னலாகவும் அது இருக்கும். எக்ஸ்டர்னலாகவும் நீங்கள் அப்படி இல்லாமல் இருந்தாலும் உங்களை வந்து ஏதோ ஒரு காலகட்டம் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை அதை நோக்கி தள்ளும். இப்படி எல்லாத்தையும் முறியடிச்சு பார்ப்பட்டு வர சாதாரண மனுஷங்க, ஓஷோ சொல்கிற இந்த சாதாரண மனுஷங்களுக்காக அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி சாதாரண எளிய மனிதர்களுக்கான புத்தகம், சாமானிய மனிதர்களுக்கான புத்தகம் அப்படின்ட்டு இருந்தது. இந்த புக்குமே அப்படிதான். இப்போ இந்த புக்கில் இருக்கிற முகமது அப்பாஸ் அப்படின்றவர் ஒரு வெள்ளை அடிக்கிறவர், வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவர், அவ்வளோதான். அவர் வந்து மக்களுக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவராக இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் என்ன இருக்குது, அவர் என்ன கலைக்காக எப்படி ஓடுறாரு, அவரும் ஒரு சாமானிய மனிதர் தான். அவரை பற்றின ஒரு புத்தகம், நம்மள மாதிரி ஒரு சாமானிய மனிதர்களாக எல்லாருக்குமான ஒரு புத்தகம் இது. இதை கண்டிப்பாக படித்து ஒரு புக் ரிவ்யூவாக நான் அதை போடுவேன், கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இந்த ஒரு டைமில் வந்து நான் வந்து மேம் கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன், சைலஜா மேம் கிட்ட. இந்த மாதிரி மேம், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாரி சாரோட புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பதிப்பகம் தான் வெளியிட்டது, அப்படி அந்த வழியாக தான் மேம் தெரிஞ்சுது அப்படின்ட்டு நிறைய பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, அது மாதிரி வந்து நான் அவங்ககிட்ட இன்னொரு புக்கு சஜஷன் கேட்டிருந்தேன். ஸோ அப்போ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய இன்னொரு படைப்பு, அதாவது 22 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் புக் அது. அந்த புக்கை வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு ஹோமில் வந்து படித்து காட்டினாங்களாம் இந்த புக்கை, அவங்க எழுதின புக்கை. இப்போ அது படித்து காட்டி அவங்களுக்கு வந்து சொல்லி அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இவங்க வந்து அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ், ஹெல்ப்பர்ஸ் வந்து படித்து காட்டியிருக்காங்க. அவங்க வந்து பிளைண்டு அப்படின்றதுனால கண்டிப்பாக ஹெல்ப்பர் வேணும். ஸோ அப்படி வந்து ஹெல்ப்பரை வச்சு இந்த புக்குக்கு வந்து சைலஜா மேம் அவங்களுக்கு வந்து கேரளாலேருந்து ரிவ்யூ எழுதி போட்டு ஒரு வீடியோவாக வந்து சென்ட் பண்ணி இவங்களுக்கு இப்போது ரீசெண்டாக நடந்த கதைன்னு தான் சொன்னாங்க. என்னதான் வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு அவங்க விட்டுருக்கலாம். எனக்கு கேட்கும் போது ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது, மனசு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அதெல்லாம் கேட்கும் போது. இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறதோ, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணதோ, ரைட்டிங் ஃபீட்பேக்காக அனுப்பிச்சதோ, அவங்க அதை சொல்லும் போதும் ரொம்ப அதை கேட்கும் போதும் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் நிறைய பேசணும். அவங்க நிறைய புக்ஸு சஜஸ்ட் பண்ணாங்க. அதை பேசி முடிச்சுட்டு இன்னொரு ஹோல்சமான விஷயம், அதுதான் இருக்கிறதுலே ஃபைனஸ்ட் ஆஃப் ஆல். அந்த மாதிரி வந்து இந்த பசி காதல் பித்து இந்த காப்பியில் வந்து என்னோட காப்பியில் வந்து அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என் புக்கை
வாங்கி பிரியமான ஆகாஷுக்கு எளிமையான அன்போடு ஷைலஜா அப்படின்ட்டு எழுதி சைன் போட்டு கொடுத்தாங்க. ஹோல்சம் சென்னை புக் ஃபேர் அமைஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 15-16 புக்கு மொத்தமாக சென்னை புக் ஃபேரில் வாங்கியிருப்பேன். கண்டிப்பாக நம்ம கதை பேசும் வாழ்க்கையில் எல்லா புக்கை பற்றின ரிவ்யூக்களும் இதை சார்ந்த நிறைய டாபிக்ஸும் பேசுவோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். 2025 வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது நம்ம பாட்காஸ்ட் மீடியமில். கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் புக் ஃபேர் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து அதாவது நான் கடைசி நாள் போயிருந்தேன் புக் ஃபேருக்கு. முடிஞ்ச அடுத்த நாளே காலையில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் இந்த சைன் போட்டு ஆட்டோகிராஃப் போட்ட பதிவுகள், அப்புறம் மொத்தமாக எல்லா புக்ஸோடைய கவர் எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா வச்சு ஒரு ஃபோட்டோ எல்லாத்தையுமே நான் இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்ம கதை பேசும் வாழ்க்கை இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஸ்பாட்டிஃபைல ரேட்டிங் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பாட்காஸ்ட் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய புது புது எபிசோட்ஸ் கண்டிப்பாக போடுவேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது. இன்னொரு நாளில் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ஆகாஷ். இது கதை பேசும் வாழ்க்கை. நன்றி.